பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமெரிக்கா மற்றும் ஈரான் நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்த யுத்தம் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு, டீல் அரைவ் ஆயிருக்கு அப்படின்ற செய்தி அமெரிக்க தரப்புல இருந்து வருது. ஓரளவுக்கு அதை ஆமோதிக்கிற மாதிரி ஈரான் தரப்புல இருந்துமே வருது. இது ஒரு நல்ல விஷயம். பட் இது ரொம்ப ஃப்ரெஜைல். ஏன்னா இந்த பக்கம் இன்வால்வா இருக்கிறது ட்ரம்ப், இந்த பக்கம் ஈரானுடைய பவர் யாருக்கிட்ட இருக்குன்னே நமக்கு தெரியல. பட் ஒரு ஹோப் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டீட்டெயில் நம்ம கொஞ்சம் இதில் ஒரு எம்ஓஏஜே ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டீலை வந்து எம்ஓயு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இறுதி அமைதி ஒப்பந்தம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். 30-60 நாள் ஒரு நெகோசியேஷனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சாகணும், அதற்கான ஒரு ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பதிவில் லார்ஜ்லி நெகோஷியேட்டட் சப்ஜெக்ட் டு ஃபைனலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. பெரும்பாலாவது பேச்சு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. சப்ஜெக்ட் டு ஃபைனலைசேஷன், இறுதி செய்யப்பட்ட பிறகு இதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த 29 மே உருவாக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட்டை ஈரானுடைய அதிகாரப்பூர்வமான சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய அவங்களுடைய மகன் முஸ்தாபா கமேனி அவர்களோ இல்லை அமெரிக்க தரப்புல இருந்து ட்ரம்ப் 2 பேருமே கையெழுத்து போடல அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த எம்ஓயு கையெழுத்து போட்ட 30 நாளைக்குள்ள ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் தாங்க வச்ச கன்னி வெடிகளை எல்லாத்தையும் அகற்றன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கடக்கக்கூடிய கப்பல்கள், குறிப்பாக எண்ணெய் மற்றும் கேஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய கப்பல்கள், இது எல்லாமே பழைய நிலைமைக்கு 30 நாட்களுக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ 30 நாட்களுக்குள்ள அவங்க வச்ச கண்ணியடியை கிளியர் பண்ணி போக்குவரத்தை சரி செய்யறதுக்கு 30 நாள். அப்போ மே 30ஆம் தேதி 31 இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 1 இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான டிஸ்பியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் எங்களுக்கு சொந்தம், இதில் நாங்கள் வரி விதிப்போம் சொல்லிட்டு இருந்தவங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறி, ஏன்னா 2 நாடுகள் இருக்கு, ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஒமான். ஸோ இப்போ 2 நாடுகளும் சேர்ந்து இந்த சந்தியை வந்து நிர்வகிப்பாங்க. 2 பேரும் கூட்டா சேர்ந்து இதற்கான ஒரு டோல் கட்டணத்தை போடுவாங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துல ட்ரம்ப் கடுங்கோமம் அடைஞ்சு ஒமானை வந்து நாங்கள் தாக்கி அழிச்சிருவோன்ற அளவுக்கு அவர் பேசினாரு. ஸோ இந்த டாக்ல ட்ரம்ப்புக்கு இதில் 0 டாலரன்ஸ் அப்படின்றது தெரியுது. அதாவது எந்த விதமான டோல் சார்ஜஸும் எந்த நாடும் கொடுக்காது அப்படின்றதுல. இப்போ சிஎஃப்ஆர் உடைய மேக்ஸ் பூட், இது ஒரு திங்க் டேங்க், இதோட சீனியர் ஃபெலோ ஜீன் பேட்ரிக் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாங்கன்னா, ஓப்பன் டு ஓப்பன் ஃபார்முலா போடுங்க, நீ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணு, ஈரானுக்கு இருக்கக்கூடிய தடையை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2மே ஒரே நேரத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் அமெரிக்கா தோத்ததும் ஆகாது, ஈரான் தோத்ததும் ஆகாது, உங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் கிடைச்சிடும், இந்த போர் முடியும் அப்படின்றது தான். 2வது மிக முக்கியமான பாயிண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இதில் 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்றது இவங்ககிட்ட இருக்கு. ஒரு 10 டன் அளவுக்கான யுரேனியம். பட் இது வந்து லோ கிரேட் என்ரிச்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த எம்ஓயு படி இந்த டிஸ்போசல் 60 நாளுக்குள்ள, அதாவது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான 60 நாட்களுக்குள்ள இந்த 440 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியமை டிஸ்போஸ் அப்படின்றது ஒன்று, இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ரஷ்யாவுக்கு இல்லை ஒரு 3rd கண்ட்ரிக்கு. இன்னொன்று டைல்யூஷன், இதை வந்து கரைக்கிறது. இல்லைன்னா சர்வதேச அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஐஏஇயோடைய சூப்பர்வைசேஷனில் இதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்றதுக்கான 3 இதை அவங்க கொண்டு போகிறாங்க. இந்த இடத்துல ஈரான் ஒரு வெர்பல் கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க, உன்னை எழுத்துப்பூர்வமான கமிட்மெண்ட்டை கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அரகச்சி அவர்கள் நோ என்ரிச்மெண்ட் நோ டீல் அப்படின்ற வார்த்தையை 2 நாளைக்கு முன்னாடி கத்தாரில் பயன்படுத்தினார். ஸோ ட்ரம்ப்போடைய ப்ரீவியஸ் டிமாண்ட் என்னன்னா, 20 வருடத்துக்கு இனிமேல் யுரேனியம் செறிவூட்டக்கூடிய பிஸ்னஸே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு.
இதை 10 வருடமா ஈரான் இப்போ நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் பாயிண்ட் அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது, ஈரான் கேட்கக்கூடிய நஷ்ட ஈடு. அமெரிக்கா நஷ்ட ஈடை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நியூயார்க் டைம்ஸ் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதுபடி $300 பில்லியன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராமுக்கு அமெரிக்கா உதவி செய்யும். இப்போ உதவி செய்யும்னா அமெரிக்கா தன்னுடைய பணத்தை எடுத்து கொடுக்குமா, இல்லை வளைகுடா நாடுகளை வச்சு எல்லாரையும் கூட்டா சேர்ந்து இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கிளியர் ஆகலை. ஆல் லைக்லி இது வளைகுடா நாடுகள் இவங்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்கிட்ட ஒரு ஃபண்டை உருவாக்கணும் அப்படின்றதும், அந்த ஒரு $300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை அவங்க கொண்டு வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டாக முதலீட்டாக அதை நாங்கள் உள்ளே கொண்டு வரோம், அதுக்கு அமெரிக்கா உதவி புரியும் அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஆயில் அண்ட் கேஸ், இப்போ அந்த முதலீடுகள் மூலியமா நீங்கள் நாட்டை மீண்டும் கட்டமைக்கணும் அப்படின்னா முதலீடுகள் அங்கே எங்கே போகும்? ஆயில் அண்ட் கேஸில் தான் போகும். ஸோ அந்த ஆயில் அண்ட் கேஸில் அமெரிக்கன் நிறுவனங்கள், ஐரோப்பிய நிறுவனங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் நேரடியாக ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஈரானோடைய ஒரு நிறுவனத்தோட கூட்டா ஜாயிண்ட் வெஞ்சர், அதில் நீங்கள் பிரிட்டிஷ் பெட்ரோலியமும் ஜியோவும் சேர்ந்து இங்கே இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஜியோ பிபின்ற பேரில். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வரலாம் அப்படின்றாங்க. ஈரானுடைய கிளைம் பார்த்தீங்க அப்படின்னா $300 பில்லியன்லேருந்து $1 ட்ரில்லியன் வரைக்குமான பாதிப்பு, இந்த இழப்பு இந்த போரால் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும். இப்போ இந்த $300 பில்லியன் அப்படின்றது ஈரான் கிளைம் பண்ணக்கூடிய அந்த லோயர் பேண்ட்ல இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ இந்த வகையாக பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய 25 வருடம் இது, அதில் ஒரு $400 பில்லியன் முதலீடுகளை அடுத்த 25 வருஷத்தில் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அமெரிக்கா உள்ளேருந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற $300 பில்லியன் கம்ப்ளீட்டாக இந்த சைனாவோடைய அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை சிறுமைப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஓயூவில் லெபனன் உள்ளே கொண்டு வராங்க. அதாவது ஹிஸ்புல்லாக்கள் பாதுகாக்கப்படுறாங்க ஈரானால். காசாவை பற்றி இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ ஹமாஸ் இப்போ கைகழுவி விட்டாங்க ஈரான். ஹிஸ்புல்லாவை கொண்டு வரும் பொழுது லெபனானுடைய போர் நிறுத்தமும் இதோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுல ஈரானுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் இதுக்கு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. பட் இந்த போர் நிறுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா அவங்க இஸ்ரேல் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பஃபர் ஜோன்ல ஹிஸ்புல்லாக்கள் ஒரு வேளை உள்ள வந்தா ரைட் டு டிஃபெண்ட் அவர் செல்ஃப்ன்ற அந்த ஒரு ரூலோட அவங்க ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை நடத்துறதுக்குமான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், எந்த டீலா இருந்தாலும் அந்த நியூக்ளியர் டேஞ்சர் இருக்கக்கூடாது, இது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், இது நாங்கள் வாழ்வாசாவ பிரச்சனையில் இருக்கிறோம், அந்த இடத்துல இஸ்ரேல் ஒத்துக்காது அப்படின்ற போது நியூக்ளியர் அப்படின்ற அந்த ஒரு பகுதி மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கு. இதில் தான் தாய்வானையுமே ட்ரம்ப் ட்ரேட் ஆஃப் பண்ணியிருக்காரு ஷிங்கு போய் இப்போ எங்கள் பீஜிங்கில் சந்திக்கும் போது. இப்போ எல்லாமே இங்கே ஃபோக்கஸ்டாக வரும்பொழுது நேற்று பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொன்னார்னா, நம்மளை பல நாடுகள் எதிர்க்கிறாங்க, பல நாடுகள் நம்மளை ஐசோலேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க, ஆனால் ஒரு நாடு என்றைக்குமே நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது இந்தியா தான். எத்தனை நாடு நம்மளை தனிமைப்படுத்தணும்னு பார்த்தாலும் இந்தியா நமக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்குது. எனக்கு உலகத்திலேயே அதிகமான ஃபாலோவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்தியாவில் தான் இருக்கிறாங்கன்றார். ஏன்னா அவருடைய சோஷியல் மீடியா எக்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸில் கணிசமான பேர் அவங்க நாட்டு மக்களோட, சின்ன பாப்புலேஷன் தான், பட் அவங்க நாட்டு மக்களோட இந்தியாவோடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த பாலிடிக்ஸை இது ஏதோ ஒரு நெகிழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, இத்தனை வருடம் அரசியல் இருக்கிறது, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்தியா தன் பக்கம் இருக்கு அப்படின்ற செய்தியை அமெரிக்காவுக்குமே அவர் இன்டெரக்டாக கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி ஈரானுடைய சாங்ஷன் ரிலீஃப், இம்மீடியட்டாக தங்களுடைய ஓவர்சீஸ் அசெட்ஸ், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீடுகள் முடக்கப்பட்டதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் அளவுக்கு போகுது. இப்போ இந்த இடத்துல பெர் ஆக்சியோஸ் அப்படின்ற ஒரு ஊடகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஈரானுடைய ஃபண்ட்ஸை முடக்கப்பட்டதை அன்ஃப்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டு, இந்த எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு 60 நாட்களுக்குள்ள ஒன்றா எடுப்பாங்க அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒபாமா ட்ராமா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது ஜேசிபிஓஏ அப்படின்ற ஒப்பந்தத்தை ஒபாமா அதிபராக இருக்கும்போது போட்டாங்க. அப்போ நிறையா சாங்ஷன்ஸ் அவங்களுக்கு ரிலீஃப் கொடுத்தாங்க அமெரிக்கா ஈரானுக்கு.
2018 ட்ரம்ப் வந்த பிறகு அதை முழுவதும் ரிவர்ஸ் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு நீங்க கையெழுத்து போட்டுட்டு நாளைக்கு வேற யாரா அதிபரா வந்து இந்த சாங்ஷன்ஸை எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணாம பழையபடி போகக்கூடாது அப்படின்ற ஒரு டைலமா அவங்களுக்கு இருக்கு. இப்போ கிளியர் கட்டா இந்த 6 பிரச்சனைகள் இப்ப எங்க நிக்குது, அதுவும் இந்தியாவை உலக நாடுகளை நேரடியாக பாதிக்க கொடுக்கக்கூடியது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்றது. அது ஆல்மோஸ்ட் உறுதி ஆகுது, ஓப்பன் பண்ணிடுவோம் ஜூலை 1 ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு டோல் அப்படின்னு போட்டாங்கன்னா $1 ஒரு பேரலுக்குன்னு அவங்க போட்டாங்க அப்படின்ற போது நம்மளுடைய பாக்கெட்ல இருந்து 55 காசு வெளியில போகும். உலக நாடுகள் எல்லாருமே அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு 55 காசு ஈரானுக்கு அப்பம் கட்டுற மாதிரி ஆகும். ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா 0 டாலரன்ஸ்ல இருக்கிறாங்க. ஈரானும் ஒமானும் சேர்ந்து நிர்வகிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இது ஒரு பாயிண்ட். நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு உறுதியா வந்துட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். சாங்ஷன் டைம்லைன் இது அமெரிக்கா சார்பா இருக்கு. லெபனான் ஹிஸ்புல்லா பிரச்சனை இது லோக்கலைஸ்டா இஸ்ரேல் சம்பந்தப்பட்டது. அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸ் பிரசன்ஸ் மேபி அவங்க கம்மி பண்ணலாம். இந்த 300 பில்லியன் ஃபண்ட் அப்படின்றது இது ஒரு வகையா வின். ஏன்னா அமெரிக்க நிறுவனங்கள் இப்ப ஈரான்ல வரலாம் அப்படின்னு ஈரான் சொல்றாங்க. அதே மாதிரி 300 பில்லியன் ஃபண்டுக்கு தேவையான நிதியை சேகரிக்கிறதுக்கு அதை சப்போர்ட் நாங்க பண்றோம், அதை உருவாக்குறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க, ட்ரம்ப் கொடுத்த அந்த பீஸ் ப்ராசஸ்ல உக்ரைன் ரஷ்யாவுக்கு கொடுத்ததுல ஸ்பெசிஃபிக்கா இது இருந்துச்சு. உக்ரைனுடைய மினரல்ஸை நாங்க வந்து எடுத்துக்கிறோம், நாங்க ஒர்க் பண்றோம், எல்லாம் பண்றோம், ஜாயிண்ட் வெஞ்சர் போறோம், அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை உக்ரைனை மீண்டும் சீரமைக்கிறதுக்கான ஒரு ஃபண்டா கொடுப்பாங்கன்ட்டு. எக்ஸாக்டா இதுதான் டிப்பிக்கல் கேபிட்டலிசம் அப்படின்றது. இங்கேயுமே உங்களுடைய எண்ணெய் மற்றும் கேஸ்ல, ஆயில் அண்ட் கேஸ்ல எங்களுக்கு பங்கு கொடுங்க, ஜாயிண்ட் வெஞ்சரை நம்ம நிறுவனங்கள் சேர்ந்து நடத்தலாம். அப்போ நான் அந்த இடத்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் $300 பில்லியன் அப்படின்றது நேரடியா ஈரானுடைய பில்டிங்ஸை, அவங்களுடைய தலைமையகங்கள் இதை கட்டமைக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இதோட சங்க் ஆஃப் இது ஆயில் அண்ட் கேஸ்ல எண்ணெயில போக போகுது. ஸோ அமெரிக்காவுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே அவங்க பார்வையில் ஒரு காணொலி பார்த்துருந்தோம். வேர்ல்டை இனிமே ராணுவத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணாம எனர்ஜி டெக்னாலஜியை வச்சு உலகத்தை கண்ட்ரோல் பண்ண, எனர்ஜி டெக்னாலஜி டாலர் இதை 3த்தையும் பயன்படுத்தி நம்ம வந்து இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணோம். 4வது ரேர் எர்த் மினரல்ஸ். இந்த 4 விஷயத்தை வச்சு பயன்படுத்தணும் அப்படின்ற போது எங்கெங்கெல்லாம் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்ற வருதோ அங்க வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த வகையில இந்த போரை அவங்க எதுக்காக ஆரம்பிச்சாங்களோ அதுல ஒரு கணிசமான அப்ஜெக்டிவை அமெரிக்கா கண்டிப்பா பெற்றிருக்காங்க. இதுல ஆக்சுவல் பின்னடைவு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாக்கு தான். கோவிட் டைம்ல $400 பில்லியன் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அஷூரன்ஸை கொடுத்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு ஈரானோட ஆயில் சோர்ஸோட கேரண்டி சைனாக்கு இருந்துச்சு. ஈரான் எக்ஸ்போர்ட் பண்ண 95% ஆயில் வந்து நேரடியா சைனாக்கு மார்க்கெட் ரேட்டோட டிஸ்கவுண்ட்ல போயிருந்துச்சு. இப்போ அது காலி. ஈரான் இனிமே சைனாக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. அப்போ சைனாவும் போய் ஈரான்ல அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா? அங்கேயுமே ஒரு கேள்வி எழுது. ஸோ ஒரு வகையா இந்த ஷிஃப்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல பனாமா, ஆப்பிரிக்கா, வளைகுடா நாடுகள்ல குறிப்பா ஈரானை மையப்படுத்தி சைனா கொடுத்த இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்த பகுதிகளில் சைனா ஊடுருவல இப்போ மீண்டும் அதை நகர்த்துறாங்க அப்படின்றத பார்க்குறோம். எழுதி வச்சுக்கோங்க, இதே மாதிரியான ஒரு டிட்டோ பாலிட்டிக்ஸ் இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ இது இலங்கை, பங்களாதேஷ், நேபாள், மியான்மார், கம்போடியா இந்த நாடுகளில் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா நடக்கும். டெம்ப்ளேட் உங்களுக்கு என்ன உக்ரைன்ல பார்த்தீங்களோ ரஷ்யாவில் அதே டெம்ப்ளேட் தான் இங்கே. இந்த நாடுகள் நேரடியாக மோத மாட்டாங்க. அவங்க இப்போ இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் சைனீஸ் டில்ட்டை மிக அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இலங்கை அதிபர் அது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்தா கூட அதிகமான சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சைனாவுக்கு வந்து போர்ட் கொடுக்கறது, அந்த அவங்க நாட்டை வந்து ஒரு சைனீஸ் ஸ்டேட்டாக மாத்துறது எந்தெந்த நாடுகள்லாம் இருந்துச்சோ ஒன்று அதை ஆட்சி மாற்றம் மூலியமா ஒரு ஜென்சி மூமெண்ட், இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரிங், அரப் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க, இந்த மூமெண்ட் மூலியமா கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பா இதே மாதிரியான சிறு சிறு யுத்தங்கள் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமா இருக்கும். இதனாலதான் நம்ம லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல ஆரம்பிச்சு எந்த தேர்தலையுமே ஜியோ பொலிட்டிக்கல் அந்த அவேர்னஸ், அதோட நாலேஜ் தேவை அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயந்த்.